தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா முழுக்க எரிபொருள் தட்டுப்பாடு உச்சத்துக்கு போன்ற பயம் இருக்குல்ல. இந்த நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம மத்திய அரசு இப்போ என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? அடிஷ்னல் எக்ஸஸ் டியூட்டி இதுக்கப்புறம் இம்போஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க வித் இமீடியட் எஃபெக்ட். அதாவது பெட்ரோல் டீசல் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்தியாவிலிருந்து. இதில் பெட்ரோலுக்கு 3 ரூபாய், டீசலுக்கு 16 ரூபாய் 50 பைசான்னு இப்போ மத்திய அரசு அடிஷ்னல் எக்ஸஸ் டியூட்டியை இம்போஸ் பண்ணுறாங்க. இந்த செஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சார்ந்த இந்த டியூட்டி வசூலிக்கப்படுங்க. ஏன்னா ஏற்கனவே உலகம் முழுக்க தட்டுப்பாடு பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்தியா அந்த நிலைமைக்கு விளிம்பில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நாமளும் அவங்க ஃபேஸ் பண்ணுற அதே ஒரு ஹெக்டிக் கிரைசிஸை இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மக்களே இப்போ நடக்கிறதுல வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஈரான் கான்ஃப்ளிக்ட் இன்னும் சீக்கிரமாக முடியல, சில மாதங்கள் இழுத்துட்டு போச்சு. நம்மளோட வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியாக மாறிடுவாங்க. சில படித்த முட்டாள்கள்லாம் இப்போ என்ன தெரியுமா வாதத்தை முன்வைக்கிறாங்க சோஷியல் மீடியாவில்? ஏன்பா இதோ பிரைம் மினிஸ்டர் சொன்னார் 7 விஷயங்களை பண்ணுங்கன்னாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வெளிநாட்டு சுற்றுலாலாம் வேணாம்ப்பா, இப்போதைக்கு நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குல்ல, அது எதுக்கு நம்ம நாட்டு விட்டு வெளியே போக வச்சுட்டு இருக்கணும். நீங்கள் கிளம்புறீங்கன்னா கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அந்த காசு தான் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு டூர்லாம் போகாமல் இருங்களாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டூரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு டூரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் சொன்ன வார்த்தை அவர் காப்பாற்றினாரா? அவர் மட்டும் கிளம்பி நாடாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்னது இது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட கேவலமான வாதம்னு புரியுதா மக்களே? இவரும் இங்கேயே உக்காண்டார் அப்படின்னா டிப்ளமசி சார்ந்து யார் போகிறது? உங்களுக்கு ஒரு கட்சி சார்ந்த விருப்ப வெறுப்பு இருக்கலாம், ஒரு தலைவர் சார்ந்த விருப்ப வெறுப்பு இருக்கலாம். அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக எல்லாம் விவாதிப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப படித்தவனதை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் கொடுமையாகவே இருக்குது. இதில் மக்களே அந்த மாதிரி கேவலமான வாதங்கள்லாம் பார்த்து இதுதான் அரசியல்னு நினச்சிக்காதீங்க. அந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் விழுந்துடாதீங்க. பிஎம் மோடி அவரோட பயணம் இருக்குல்ல, அதோட முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அவர் வெளிநாடுகளுக்கு போகணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்களேன். பாருங்கள் எதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிஎம் மோடி அவர்கள் 5 நாடுகளுக்கான டிப்ளமேட்டிக் டூரை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காப்புல. 5 நாடுகள்: யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், நார்வே அண்ட் இட்டலி. இதில் முதல்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இங்கே கிளம்பி போனார் பிரதமர் மோடி அவர்கள். போனவர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பிரசிடென்ட் இருக்கால ஷேக் அவர்கள், அவரை சந்திச்சாங்க நேரில். சந்தித்த கையோடு ஈரானோட த்ரெட் இருக்குது பாருங்கள், மிடில் ஈஸ்ட் முழுக்க, அதுவும் குறிப்பாக யுஏஇயை ஈரான் எந்த அளவுக்கு அடித்து காலி பண்ணிச்சுன்னு நம்ம லிட்டரலாக பார்த்தோம் அந்த கான்ஃப்ளிக்ட் அப்போ. அதுக்கான தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். இல்லைங்க உங்களை அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது யுஏஇயை, இதுக்கு நாங்கள் ஈரானை கண்டிக்கிறோன்னு பிரதமர் அவர்கள் அங்கே போய் கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்போவுமே இந்தியா யுஏஇ கூட ஷோல்டர் டு ஷோல்டர், தோளோடு தோல் நிற்கும்னு அங்கே வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இருப்போன்ற வாக்குறுதியை அங்கே கொடுத்துருக்காரு. யுஏஇ எங்களோட 2வது வீடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கதா மக்களை செய்து. ஏன்னா இந்தியர்கள் அதிகப்படியாக போயிட்டு செட்டில் ஆகிட்டு இருக்க வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரொம்ப முக்கியமான இடம். அவ்வளோ ஏன் ஒரு குட்டி கேரளான்னு வச்சுக்கலாம், அவ்வளோ மல்லுஸ் இருப்பாங்க, மல்லு சகோதர சகோதரிகள்லாம். அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் ஹோமாக இருக்குல்ல, அதே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நியூ ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களும் யுஏஇ பிரசிடெண்ட்டாக சேர்ந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகனா இந்த 2 நாடுகளுக்கு இடையில ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கோ ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதாவது இராணுவம் சார்ந்து ஒரு நாட்டோட பாதுகாப்பு சார்ந்து இதுக்கப்புறம் என்ன ஒரு வளர்ச்சி ஏற்பட்டாலும், என்ன ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஏற்பட்டாலும் அதில் 2 நாடுகளும் கூட்டாக இயங்குவாங்க. யுஏஇயும் இந்தியாவும் இது சார்ந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் அங்கே வகுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி டீப்பர் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இதுக்கப்புறம் நடக்கும்ன்றாங்க. உளவு சார்ந்த தகவல்கள் இருக்குல்ல, சில குரூஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அதை இந்தியா இனிமேல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கொடுக்கும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இனிமேல் இந்தியாவுக்கு அதை ஷேர் பண்ணும். அப்பேற்பட்ட விஷயம் எட்டப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஒத்துழைப்பு, இதை இந்தியா இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக கொடுக்க போகுது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்தியாவுக்கு இந்த விஷயத்தை திரும்பி பண்ண போகிறாங்க. இதில் 2 தரப்பும் ஒன்றா இணைஞ்சு செயல்பட போகிறன்ற விஷயமும் யுஏஇயில் வச்சு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்
இந்தியாவுக்கு அவ்வளோ முக்கியமாக என்ன? பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ விஷயங்களை போய் பேசியிருக்காரு, அவ்வளோ டீல்ஸை சைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ முக்கியமான பிளேயர் மாதிரி தெரியல ஜியோ பாலிட்டிக்ஸில் அப்படின்னு விஷயம் தெரியாதவங்க கேட்கலாம். மக்களே, யுஏஇ நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்தியாவுக்கு தேவையான எல்பிஜி நீட்ஸ் இருக்குல்ல, இதில் 40% எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து தான். இது ஒன்றே போதும் அவங்க நமக்கு எவ்வளோ முக்கியம் இந்த நேரத்தில் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக கன்வே பண்ணேன். இந்தியாவும் யுஏஇயும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ண ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ப்ரோ, புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா அதெல்லாம் உடனே வந்துருமா? இமீடியட் எஃபெக்டில் வந்துருமா? கொஞ்சம் டைம் எடுக்குமே, டீலை நீங்கள் என்ன தான் போட்டலாம் அப்படின்னு சில பேர் கரெக்டாக கேட்கலாம். ரைட்டு தான், அட்லீஸ்ட் இனிஷியேட் எடுத்திருக்காங்களே, அது நல்ல விஷயம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இது நம்ம நாட்டோட எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குல்ல, இதை ஃபுல்லாக அஷ்யூர் பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த டீலை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, நம்ம இந்தியாவில் யுஏஇ சார்ந்து இருக்க இந்த க்ரூடை நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு 30 மில்லியன் பேரல்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த எம்ஓயூவில் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் எல்பிஜி சப்ளை அக்ரிமெண்ட்டாக தான் இதை நம்ம பார்க்கணும். லாங் டேர்முக்கு இதன் மூலமாக நமக்கு தேவையான கேஸ் சப்ளைஸ் இருக்குல்ல, அது ஸ்டேபிளாகவே இருக்கும். எந்த அளவுக்குனாக்கா, நாளை பின்ன ஒரு பெரும் போர் வந்தாலும் யுஏஇ நமக்கு சப்ளை பண்ணுற அந்த ஒட்டுமொத்த ஆற்றல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், இதில் எந்த விதமான தங்குதடை ஏற்படாது. அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட விஷயமும் இங்கே உள்ளீடாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ குளோபல் ப்ரைஸ் ஷாக்ஸ் இருக்குல்ல, அடிக்கடி ஆயில் ப்ரைஸ் மேலே அது இதுன்னு போகுதுன்னு போர்க்காலங்களில் இன்னும் பெருசாக பீக்குக்கு போகும் பார்த்தீங்களா, அப்போது நாம் நம்மளை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்தியாவில் பெருசாக தாக்கம் ஏற்படாமல் தவிர்த்துக்க முடியும். அப்பேற்பட்ட எம்ஓயூவும் இது சைன் பண்ணப்பட்டது பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு எம்ஓயூ பற்றியும் சொல்லிடுறேன். இந்தியாவுக்கு யுஏஇக்கு இடையில ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர் ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. எங்கே? குஜராத்தில். இதன் மூலமாக என்ன ஆகுனா, மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, இதில் நாம் ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்க முடியும். இதை நம்ம முழுக்க ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஷிப்பிங்கு அங்கேருந்து இந்த ஆயில் வருது, இங்கேருந்து இந்த கேஸ் போகுது, அதுன்னு எல்லாம் சொல்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதை நாம் பெரிய அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். இது சார்ந்த விஷயமும் அங்கே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அண்டு யுஏஇ ஒரு மேசிவான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்க பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேங்க, 48,000 கோடி ரூபாவை அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா. இதன் மூலமாக உட்கட்டமைப்பு வளர்ச்சி இருக்குல்ல, இது அதிகமாக கொண்டு போகப்படும்னு யுஏஇ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. யார் யாரோ இந்தியா சார்ந்த முதுகுல குத்தினாலும் யுஏஇ எந்த அளவுக்கு நமக்காக கரத்தை தாங்கி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறேன், இது ஒரு ஹிஸ்டாரிக் ட்ரிப்புங்க. பிஎம் அவர்கள் யுஏஇ போயிருக்காங்களா, இது ஒரு வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரிப்பாக தான் நான் பார்க்குறேன். இத்தனை காரணங்களால் இப்போ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிச்சு. அதாவது இந்தியா தங்களோட எனர்ஜி, டிஃபென்ஸ், எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு அக்ரெசிவாக செயல்படுவாங்கன்றத இப்போ உலகம் முழுக்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் பல பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எங்களை வீட்டில் உட்கார சொல்லிட்டு ஒரு மட்டும் கிளம்பி வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு. அவர் வெளிநாட்டுக்கு போய் டிப்ளமெட்டிக் சார்ந்து சில மூவ்ஸை பண்ணுறதுனால தான் இந்த விஷயத்த உலக நாடுகள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது இந்தியா அப்படின்ட்டு. இந்த எண்ணம் அவங்களுக்கு விதைக்கணும். விதைச்சாதான் இந்தியாவை தோற்றத்துக்கும், இந்தியா சார்ந்து பேசுறதுக்கும், எதிர்மறையாக பேசுறதுக்கும் அவங்க தயங்குவாங்க. அதை விட்டு உள்ளுக்குள்ளே இருக்க நீங்கள், உள்நாட்டுக்குள்ளே இருக்க நீங்கள், நான் இந்த கட்சிக்காரப்பா, என் தலைவர் அவருப்பா, நான் ஏன்பா இவருக்கு மரியாதை கொடுன்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே என்னோட விமர்சனம் பண்ணிட்டு போகிறது வேறங்க. வெளிநாடு, சர்வதேசம், ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்தியன் தான். அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும். இவ்வளோ விஷயம் பேசுறதுனால என்னையும் பாஜகன்ற மாதிரிலாம் சில பேர் முத்திரை குத்த ஆரம்பிப்பீங்க. இப்போ பாருங்க கொடுமையை, தேசப்பற்று சார்ந்து பேசினாலே அவங்க மத்திய அரசுக்கு ஆதரவானவங்க அப்படின்னு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறவங்களுக்கும் முத்திரை குத்துறீங்கன்னா திருத்த முடியாது மக்களே. நீங்கள் அப்படியே இருந்துட்டு போயிடுங்க அதேமாதிரி ஒரே கொள்கையை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அரசியல் சார்ந்த நல்ல புரிதல் ஏற்படுத்தணும்னா இது ஓப்பன் பண்ணி சொல்லி தான் ஆகணும். आत्मीय स्वागत के लिए मैं आपका हृदय से बहुत बहुत आभार व्यक्त करता हूँ। और जैसा आपने कहा, मैं अपने दूसरे घर आया, ये शब्द, ये भाव मेरे जीवन की बहुत बड़ी पूंजी है।
ब्रदर, पश्चिम एशिया क्षेत्र में युद्ध की परिस्थिति का प्रभाव आज पूरे विश्व पर दिखाई दे रहा है। भारत ने हमेशा समस्याओं के समाधान के लिए डायलॉग और डिप्लोमेसी को प्राथमिकता दी है और उसको फ्री, ओपन और सेफ बनाए रखना ये हमारी सबसे बड़ी प्राथमिकता है। आज जिस तरह की परिस्थिति है इसमें भारत और यूएई की स्ट्रेटेजिक साझेदारी, इसका महत्व कई गुना बढ़ गया है। हम आने वाले समय में हर क्षेत्र में साथ मिलकर के आगे बढ़ते रहेंगे। ब्रदर, भारत हर परिस्थिति में यूएई के साथ कंधे से कंधा मिलाकर खड़ा है और आगे भी खड़ा रहेगा। PM மோடி அவர்கள் அடுத்த எங்க திரும்ப கிளம்பி போயிருக்காரு? நெதர்லாண்ட்ஸ்க்கு. ஏன்னா 5 நாடுகளை உள்ளடக்கின பயணம்னு சொல்லியிருந்தேன். முதல் நாடா UAE முடிச்சாச்சு. அடுத்து நெதர்லாண்ட்ஸ்க்கும் போயிருக்காரு. ஆக்சுவலாக கடந்த 2017 வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்க்கு 2வது முறையா இந்திய பிரதமர் காலடி எடுத்து வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஸ்வீடன் கிளம்புறாருங்க. ஸ்வீடனுக்கு போய் லேண்ட் ஆன பிற்பாடு யூரோப்பில் இருக்க இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இருக்காங்களே அவங்கள சந்திச்சு பேச போறாரு. ஏன்னா ஐரோப்பா இந்தியாவுக்கு இடையில ஒரு பெரிய வர்த்தக முன்னேற்றத்தை தொடர்ந்து சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கோம். அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இங்கே அப்பேற்பட்ட ஈவெண்ட்ல வரை கலந்துக்க போறாரு. இந்த ஈவெண்ட்ல ECயோட பிரசிடென்ட்டான உர்சுலா இருக்காங்களே இவங்களும் இருக்க போறாங்க. ஸோ பெரிய தலைவர் உள்ளடக்கின அந்த அவையில் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா சார்ந்த ட்ரேட் பேஸ் பண்ண பல விஷயங்களை எடுத்துரைக்க போறாங்க. அண்ட் இந்த பயணத்தை முடிச்ச கையோடு நார்வே கிளம்புறாருங்க. நார்வே பார்த்தீங்கன்னா கடந்த 43 வருஷங்கள்ல எந்த ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் நார்வேக்கு விசிட் பண்ணதில்லை. இது போல் அரசுமுறை பயணம் சார்ந்து சைனா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் 43 வருஷங்கள் ஃபர்ஸ்ட் டைமா கிளம்பி அங்கே போகிறாங்க. இந்த பயணத்தோட கடைசி நாடு இட்டலியா? இட்டலிக்கு போயிட்டு தான் அவர் கன்க்ளூட் பண்ணுறாருங்க இந்த ஒட்டுமொத்த பயண திட்டத்தையும். அங்கே இட்டலியோட பிரசிடெண்ட்டை சந்திக்கிறாங்க. கூடவே இட்டலின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஒருத்தவங்க முக்கியமாக ஞாபகம் வரல, இட்டலி பிரைம் மினிஸ்டர் மெலோனி இவங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்க போகிறாங்க. அந்த சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் வழக்கம்போல சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இந்தியா தன்னோட மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணிடுச்சு உலக நாடுகளுக்கு. அதாவது குளோபல் பவர் மேப் இருக்குல்ல, இதில் இந்தியா தான் சென்டர். இந்தியாவை தவிர்த்துட்டு ஒரு நாடு சக்தி வாய்ந்ததாக மேலே போகணும்னு நினைக்கவும் முடியாது, ஒரு நாடோட சக்தி அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடவும் முடியாது. இதில் நான் ஒரு இந்தியானா பெருமிதம் கொள்கிறேன், நீங்களும் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.